அளவிலா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீகரி நிழற்போலும் பிரியாதனை ஆண்டவன் நிழற்போலும் பிரியாதனை ஆண்டவன் தலையிலன் குரு தாழ்வாழி வாழியே பாவூர் சத்திரம் மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி 18/5/2026 அன்று மெய்வழிச்சாலை பொன்னுரங்க தேவாலயத்திலே நடைபெற்ற என்னுடைய குமாரனுடைய திருமணத்திற்கு நீதி திருமணத்திற்கு வந்திருந்த நம்முடைய சபை மக்கள், அதாவது பாவூர் சத்திரம் மெய்மத வேதம் ஓதும் பாடசாலையில் இருக்கிற இங்கே வர மக்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி அப்படின்னா தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சொல்லு எனக்கு தான் பொருந்தும். சும்மா இருக்கிற ஆளுங்களெல்லாம் வாங்கப்பா பேச போகலான்னு கூப்பிட்டு போனேன்னா இடத்துல எனக்கு பேச நேரம் இருக்காது. இவரு முதல்லயே சொன்ன ஒரு முறை சொன்னாரு, வரேன்னாரு, பேரெல்லாம் படாச்சு முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை. திடீர்னு கேட்டாக்கா இவரு நாங்கெல்லாம் ப்ரோக்ராம் போட திடீர்னு வரேன்னு சொல்றவரை வேணான்னு சொல்ல முடியாது. இங்க வந்து நின்றுட்டா பேச ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல இருக்க மாட்டோம். எப்போ எவ்வளவு நேரம் பேசுறோன்றது நம்மளுக்கே தெரியாது, என்ன பேசுறோன்றதும் தெரியாது. ஆனா ஒரு குரு சன்னிதானத்தில் என்ன பேசுவது, எப்படி பேசுவது, என்ன கேட்பது, எப்படி கேட்பது, பேசுறது அவங்க, கேட்கறது நாம என்று உனக்கு தெரியாது, அதை நான் அறிவிக்கிறேன்னு தெய்வம் சொல்லி கொடுத்ததை பேசுறதுக்கு போட்டி வந்துருச்சு. எல்லார்கிட்டையும் இதுல கொஞ்சம் பிடிங்க, அதுல 5 நிமிஷத்தை பிரிச்சு அவருக்கு கொடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த ஓடுற குதிரை நிப்பாட்டுறதுன்றது பெரிய விஷயமா இருக்குது என்று கூறி என்ன வரப்புறம் மறுபடியும் ஆரம்பத்துக்கு போயிடுவாரு. எனக்கு பெரிய சங்கடம், முடிச்சிடுவார் போல இருக்குது சபைய அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்மெல்லாம் மெய்வழிச்சாலைக்கு போயிட்டு வந்தோமே, எதுக்கு போயணும், எதுக்காக வந்துட்டு வந்தோம்? திருவிழா. எத்தனை திருவிழா? 3. முதல்ல ஆடு மேய்ப்பு திருக்கோல காட்சி, பாசுபத திருக்கோல காட்சி, அது மறுநாள் குடியுரிமை காட்சி இல்லையா? அப்போ இந்த காலையில இந்த மெசேஜ்ல படித்தேன், 1942 தெய்வம் மெய்வழிச்சாலைக்கு குடியேறினதுக்கு அப்புறம் திருவிழாக்களே நடக்கல. ஏன் அப்படின்னா அந்த எல்லாம் அந்த பொன்னரங்க கும்மியில அந்த பாடல் எழுதுறாங்க நமக்கு தெய்வம், அதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா நமக்கு ரத்த கண்ணீர் வரணும். நியாயமா உண்மையா மெய்வழியில வந்து நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நமக்காக அவங்க பட்ட பாட்டை நினைந்து உருகி நெகிழ்ந்து சாதாரண ரத்தம் வரலன்னா கூட பரவாயில்ல, வெறும் தண்ணியாச்சும் வரணும். அப்ப நாம இறுகிய நெஞ்சே தான் வச்சிருக்கிறோமே தவிர நெகிழ்வு இல்லை, உள்ளம் முருகல, கள்ளம் கருகல. இதெல்லாம் போச்சுன்னா தான் அந்த ஞான வெள்ளம் நமக்குள்ள பெருகும், இல்லைன்னா கிடையாது. அப்போ திருவிழாக்கள் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. பழஞ்சாலையில இருக்கும்போது கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்க போன உடனே 2 வருஷமா திருவிழா நடக்கல.
அதுக்கப்புறம் மறுபடியும் புனரமைப்பு பண்ணி திருவிழா, இந்த வைகாசி திருவிழா தான் முதல்ல கொண்டாடுறதாக வான்மதி கவர்லேருந்து எடுத்து போட்டிருந்தார். அதில் பாவ விமோசன திருமந்திரம் வந்து முக்கியமாக தெய்வம் எடுத்து வச்சாங்க. அதுக்குண்டான வாக்கியங்கள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க, அங்கங்க கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நம்ம கோர்வையாக வச்சிருக்கிறோம். அதில் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும், ஏன்னா நேரம் இல்லை, பசிப்பாடு வந்துருச்சா. ரெண்டாவது இங்க நம்ம வந்து என்னதான் இது பண்ணாலும் பொதுவா மக்களுக்கு வந்து விசேஷம் அப்படின்னு வச்சுட்டா, இந்த உலகத்துல இந்த காது குத்து, கல்யாணம், சடங்கு, சம்பிரதாயம், விருந்து, சொந்த பந்தம்லாம் அப்பதான் வரும். அவங்க அப்படின்னு திட்டணும்னா ஆமா 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 அது மாதிரிலாம் இருக்கு. அதுதான் வந்து அம்மாரா லவ்வாமா எங்களுக்குள்ள நிறைய இருக்கும். அது மேட்டிமையும் பொறாமை புத்தியும் தெய்வம் தௌவிகீது முக்காம்ல இதை கொடுக்குறாங்க. சரி, அதையெல்லாம் போக்குறதுக்காக வேண்டிதான் வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளை என்ன பண்ண வச்சாங்க? திருமந்திரத்தை சபைக்கரசர் போத அதுல நாம செவியில வாங்கி சிந்தனையில சிந்திச்சு நாம அப்ப செஞ்ச பாவங்களை நினைந்து உருகி நெகிழ்ந்து தெய்வத்துக்கிட்ட அறிக்கையிடணும். காலையில ஜெயசுந்தரம் என்ன பண்ணாரு, திடீர்னு இதை பத்தி பேசணும்னு சொன்ன உடனே, இது முக்கியமா இதை நீங்க சொல்லுங்கண்ணா, ஒரு விஷயம் வருது. அதாவது சின்முத்திரை, அதாவது அவங்க தந்தையார் மேவி கோபாலசுந்தர மாமா ஒவ்வொரு முறையும் காட்டுவார். சின்முத்திரைன்னு நிறைய பேர் இப்படி வச்சுக்கிறாங்க. மனதை வந்து குந்தக்கல்னு மேவிச்சாலை ஆண்டவருடைய நினைவுல வச்சு இப்படி கை வைக்கணும்னு அவங்க தூரம் இருந்து காட்டுறதுனால சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்படி அங்குஷ்டம், இந்த கட்டை விரலுடைய கடைசி கோடு இருக்குல்ல, இந்த ஆள்காட்டி விரல், இதுக்கு பேர் என்ன விரல்? ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி என்ன பண்ணுதுன்னா பெருவிரல் கிட்ட போகணும். இந்த ஆளை இவர் தான் காட்டுறாரு. ஆள்காட்டின்னா தெய்வத்தை காட்டுறது, சுட்டி காட்டுறது. கை சுட்டி நின்ற நிலை பேர்க்கும் எழுத்தெண்ணி மைச்சிமிட்டு கண்கணக்கு போட்டு சொல்ல நின்றால், அப்ப இந்த ஆள்காட்டி விரலை எடுத்துன்னு போய் பெருவிரலுடைய கடைசி கோட்டில் வச்சு இப்படி வச்சுக்கணும். இப்ப நம்ம சபை மக்கள் வந்துங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த திருவிழா வரும்பொழுது இது ஞாபகத்துல இருக்காது, எதையோ பேசிட்டு போயிடுவோம், அப்புறம் மறந்துடும். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா சொன்னார், இதை நம்ம சொல்லியே ஆகணும். இப்ப இது யூடியூப்ல போடும்போது பல மக்கள், நம்ம மேவழி மக்கள் பாக்குறாங்க. அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது வச்சுட்டு மடியில வச்சு இப்படி வச்சு பார்வையை மடியில வச்சு சொல்லணும்னு அவங்க சொல்றத, இது இப்படி இருக்கு. இது என்னன்னு பார்க்கும்போது ஆணவம், கண்மம், மாயை, இது மூணும் விட்டுட்டு இந்த ஜீவாத்மம் ஆகிய இந்த ஆள்காட்டி விரலானது பெருவிரலாகிய நாட்டம் பெருவிரலில் வச்சு இங்க சரணடையணும். அவங்களுடைய பாதார விந்தத்துல நாம சரணடையணுங்கிற தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் இந்த சின்முத்திரை. இதுதான் தேடு குடும்பத்துல அவங்கள்ட்ட இல்லைன்றாங்க. யாருகிட்ட? பிரம்மகுடகர்கிட்ட. உள்ள போவாத, தடுக்குது. மந்திரம் சொல்லுன்னா வரமாட்டேங்குது. இது நமக்கும் பொருந்தும். நாம இந்த கண்ணோட்டத்துல இதை பார்த்து தெளிஞ்சு அதன்படி நடக்க பழகணுங்கிறது தான் தெய்வத்தினுடைய சித்தம். நம்மளாலலாம் இதெல்லாம் சிந்திச்சு பேச முடியுமா? முடியாது. நம்ம அறிவுக்கு எட்டாது. ஆனா அறிவை தருகிறதும் நாமே, அந்த அறிகின்ற பொருளும் நாமே. அந்த அறிவே நான் தான் அப்படிங்கிறாங்க தெய்வம். எல்லாமே நான் தான். இப்ப எல்லாமே அவர்கள்ங்கிற அந்த பக்குவம் நமக்கு வரணும்னு சொன்னா, இந்த பக்குவப்பட்ட கூட்டத்தோட நம்ம பழகி வரணும். அப்படி பழகி வந்தாதான் அந்த பழக்கத்தின் வாயிலாக நமக்கு கொஞ்சமா அது வந்து விளைஞ்சிரும். மெத்த நேடுங்காலமாய் நடந்து வந்து அத்தனின் சாலைக்கு உள் ஆகிவிட்டோம். உள்ள ஆகணும். பஞ்சகச்சம் அழகா கட்டிக்கலாம், தலப்பா அழகா கட்டிக்கலாம், மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், போலாம் வரலாம், அது வெளித்தோற்றம் தானே. ஆனா அகமுள்ள அழகா இருக்கணும். அகம் அழகா இருந்தா அடக்கத்து நேரத்துல முகம் அழகா இருக்கும். நேற்று மெய்வி துரைசாமி ஆசாரி அடக்கானாரு கொண்டு போய் மண்மறைவு பண்ணும்போது, முந்தினத்து பண்ண ஷேவிங்ல இருந்து முடி முளைச்சி அப்படி இருந்தாரு. தீர்த்தம் கொடுத்தவொன்னு அவ்வளோ புன்னகையா இருந்தாரு. அப்போ இந்த செயல் நமக்கு கிட்டணும்ல. அப்படி கிட்டணும்னு சொன்னா தெய்வ நினைவை நாம்
தினந்தோறும் தினந்தோறும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி மேம்படுத்துறதுக்காக வேண்டிதான் மாசத்துக்கு ஒரு நாள் நமக்கு வந்து சார்ஜ் போடுறோம். இப்ப எல்லார் வீட்லயும் செல்போன் இருக்குது. எல்லா பெண்களும் செல்போன் வச்சிருக்காங்க, ஆண்களும் வச்சிருக்கிறாங்க. சார்ஜ் டவுன் ஆகி போச்சுன்னா ஒரு 1 ஹவர் சார்ஜ் போட்டுக்கிட்டா ஃபுல் ஆயிடுது இல்ல. அது மாதிரி மாசத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த செவிச்சுவை, அவர் பேசின செவிச்சுவை, அவர் பேசின மதி, இவர் பேசினது, நீ என்னப்பா பேசுன உறக்கம், அந்த உறக்கத்திலிருந்து எப்படியெல்லாம் விடுவிச்சு இந்த ஞானத்தை வந்து நமக்கு போதிக்கிறாங்க தெய்வம். இனிய உள்ளாவாக இனிய உளவாக இன்னா கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொன்னதுக்கு நாங்க தெய்வம் நுணுகி நுணுகி நமக்குன்றது அறிவுன்றது நம்ம கிட்ட இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா அந்த அறிவில்லாத ஒருத்தனுக்குள்ள வந்து அறிவை கொண்டாந்து புகுத்தி அந்த அறிவுக்குண்டான ஆகாரத்தை வந்து சுவையின் மூலமாக புகுதிச்சு அப்புறம் அதுக்குண்டான பொருள்களை காட்டி, வானத்துல இருக்கிறதுக்கு பேரு நிலா, உனக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு மதி. அப்ப அது வித்தியாசம் தெரியணும்ல. நிலவுக்கு வந்து சுயமா ஒளி கிடையாது. அது யார்கிட்ட இருந்து வாங்குது? சூரியன் கிட்ட இருந்து வாங்கிதான் இரவு நேரத்துல திருப்பி கொடுக்குது. இப்படியெல்லாம் சயின்ஸ்ல சொல்லி கொடுக்குறான். ஆனா ஞானிகள் அதை வந்து ஏற்கனவே தெரிஞ்சு அறிஞ்சு எழுதி வச்சுட்டாங்க. அதை படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற அறிவு நம்மகிட்ட இல்லாம இருந்தது. இங்க மெய்வழிக்கு வந்த பின்னாடிதான் நுணுகி நுணுகி பார்த்து தமிழ்ல, அதுவும் தமிழ்ல, மற்ற பாஷையில வந்தா கூட புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்லி அந்த ஆதி பரம்பொருள் நம்ம பேர்ல இறக்கப்பட்டு நம்மளுடைய சொந்த தாய்மொழியாகிய தமிழ் மொழியில வந்து அவதாரம் பண்ணிட்டாங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல கேக்குறாங்க, மெய்வழி சாலை என்ன தூரமோ எல்லாத்துக்கும் மையத்துல இருக்கு அப்படின்னா உலக வரைபடத்திலேயே மையம் வந்து மெய்வழிச்சாலை தாங்கிறத ஒருத்தர் சொன்னார். இந்த படிக்கு இப்ப பாவ விமோசன திருமந்திரம் நம்ம போதணும், அதை எப்படி எல்லாம் கையாளணும் அப்படிங்கிறத வந்து தெய்வம் ஒரு வாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெளிவிக்கிறாங்க. அமுதமொழி வாக்கியம் 22 5/5/1946 இந்த வாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. பாவ மன்னிப்பு தேட்டாளிகளுக்கு, பாவ மன்னிப்பு தேட்டாளிகளுக்கு பாவ மன்னிப்பு தேடும் திருமந்திரம் நன்னம்பிக்கை வைப்பு முத்தி சாசனம் ஆகும். பாவ மன்னிப்பு தேட்டாளிகளுக்கு பாவ மன்னிப்பு தேடும் திருமந்திரம் நன்னம்பிக்கை வைப்பு முத்தி சாசனம் ஆகும். முத்தி சாசனம் என்றால் பாவத்தை தெரிவிக்கலாம் என்பது ஆகும். முத்தி சாசனம் என்றால் பாவத்தை தெரிவிக்கலாம் என்பது ஆகும். அப்படி நினைவில் எண்ணும் போதே தீ பிடிக்கின்றது. அப்படி நினைவில் எண்ணும் போதே தீ பிடிக்கின்றது. பாவத்தை தெரிவித்தவுடன் எரிந்து விடுகிறது. நம்ம பாவத்தை எல்லாம் தெய்வம் எப்படி எரிச்சாங்க அப்படிங்கிறது இந்த வாக்கியத்துல நமக்கு மின்னி காமிக்கிறாங்க. துவாரபாலகர்கள் சந்திப்பு முதல் மந்திரி சொல்ல வேண்டிய பதிலாகிய முத்தி சாசனம் என்று சொல்லும்போது அது உங்கள் ஒருவருக்கும் படாது நின்றதை குறித்து நான் உங்களுக்கு ஒருவருக்கு படாது நின்றதாக குறித்து நான் நினைத்து வருத்தமுற வேண்டி
வருத்தமுற வேண்டியதாயிற்று. என்னப்பா எழுதி வச்சுக்கிறேன். ஏனெனில் இத்தருவாயில் இவர்களுக்கு மரணம் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள்? நம் மானம் போய்விடுமே. உங்கள் ஒருவருக்கும் படாது நின்றதை குறித்து நான் நினைத்து வருத்தமுற வேண்டியதாயிற்று. ஏனெனில் இத்தருவாயில் இவர்களுக்கு மரணம் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள்? என் மானம் போயிடுமே என்று நினைத்தோம். இது தேடுகுடகத்தில் நடிச்சவங்களுக்கு மட்டுமா இல்ல நம்ம எல்லோருக்குமா அப்படிங்கிறது புரியுது இல்ல? அப்போ முத்தி சாசனம் என்பது பாவ விமோச்சன திருமந்திரம்னு சொல்றாங்க. அந்த திருமந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு சபைக்கரசர்? 3 முறை சொல்றாருல்ல. என்ன சொன்னாரு? முத்தி பூர்ணம் சொன்னார். இப்ப பாவ விமோச்சன திருமந்திரத்திற்கும் தலையாயமானது என்னவா இருக்குதுன்னா மூலமந்திரம் இருக்குது. அந்த மூலமந்திரத்துக்கு பாவ விமோச்சனம்னுடைய அது விரிவு, அந்த மூலமந்திரத்தினுடைய விரிவு தான் பாவ விமோச்சன திருமந்திரம். அப்ப மூலமந்திரம் சொன்னாலே உன்னுடைய பாவம் போயிடுங்கிறது தான் தாற்பயமா என் அறிவில் நான் புரிஞ்சுக்கிட்டது. இத்தருவாயில் இவர்களுக்கு மரணம் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள்? என் மானம் போய்விடுமே என்று நினைத்தோம். உனக்கு இங்கு எம் மீது பற்றா? உனக்கு இங்கு எம் மீது பற்றா? பற்று வச்சிருக்கிறோமா? பற்றாம இருக்கணும். பற்று வச்சிட்டோம்னா அவர் சொன்னது நமக்கு நடக்கும். உற்ற சுவாசம் அது உள்ளடங்கும் பூங்கிலியே, பற்றியே பார்த்த விடம் பரம ரகசியத்தை உற்ற சுவாசம் அது உள்ளடங்கும் பூங்கிலியே. அதுக்கு முன்னாடி உலக மும்மலத்தில் ஒட்டு வைத்திருக்கு மட்டும் பெலத்து நிஷ்டை நில்லாது பிறண்டோடும் பூங்கிலியே. இப்படி நம்மளை கிளியை மாதிரி கொஞ்சி தான் தெய்வம் ஞானத்தை ஊட்டினாங்க. ஆனா கெஞ்சி கேட்டு பெற வேண்டிய பெருமுதல் இது. அவங்கதான் நம்ம கிட்ட கெஞ்சாங்க, ஏப்பா இந்த மாதிரி வந்தா வீணா போயிடுவேப்பா, என் போலவே நீ தூரம் தாங்கி வந்துட்டியே, கொஞ்சம் விட்டா யமன் தூக்கிட்டு போயிடுவான, கெத்து கெத்துன்னு காத்துக்கிட்டு இருக்கான யமன், நாதி இல்லையே உனக்கு சொல்றதுக்கு, எடுத்து சொல்றதுக்கு நாதி இல்லையேப்பா, இனிக்கதி இல்லை என்னும் யுகத்தை வச்சாலையான. அப்படி இருக்கும்போது அந்த முத்தி சாசன மந்திரம் துவாரபாலக சந்திப்புல முதல் மந்திரி கிட்ட இருந்து வரல. அதை பார்த்த உடனே தெய்வத்துக்கு கவலை ஆயிடுச்சுன்னு நமக்கு அறிவுறுத்துறாங்க. நீங்களும் மறந்துடாதீங்க அப்படின்னு. உனக்கு இங்கு என் மீது பற்றா இல்லை, பற்றா இல்லை, பற்றா இருக்கிறது இல்லை. ஆனால் உனக்கு உலகில் இருக்கும் பற்றில் கோடியில் ஒரு பங்குதான் என் மீது வைத்திருக்கிறாய். இப்ப நம்ம லட்சணத்தை சொல்லிட்டாங்களா? எல்லாருக்குமே பொருந்தும். கோடியில் ஒரு பங்கு பிரிச்சு பார்த்தா எவ்வளவு இருக்கும்? ஒரு துளி கூட இருக்காது. ஆனா இந்த கலிகாலத்துல இந்த சூழ்நிலையில என்ன தேடி பிடிச்சிட்டானே, அவங்க தான் தேடி வந்தாங்க, அவங்க தான் நமக்குள்ள புகுந்தாங்க, அவங்க தான் வினை புரிஞ்சாங்க, நம்மளுதுன்னு ஒரு பாடும் கிடையாதுங்கிறது பின்னாடி தான் தெரியும். ஆமா. அப்போ அவங்க தேர்ந்தெடுத்த கூட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்ல, அது சிறப்பு இல்லையா? இன்னைக்கு நிறைய மக்கள் வருவாங்கன்னா விசேஷம், அங்க என்ன கிடைக்கும்? உணவு. இந்த ஒன்றாங்கல நாக்குக்கு சுவையான உணவு கிடைக்கும். அழிஞ்சு போற பேச்சுக்கள் இருக்கலாம். அது நம்மளும் விதிவிலக்கல்ல. இப்ப என் வீட்டுல விசேஷம் வச்சா சபை அடுத்த வாரம் ஒத்தி வச்சுக்கலாமா நான் கூட சொல்லுவேன். அது மனிதனுக்கு உண்டான இயற்கையான ஒரு எண்ணமாயிடுச்சு. இருந்தாலும்
தெய்வத்தினுடைய இந்த பெரும்பாடு நாம நினைச்சு பார்க்கணுங்கிறதுனுடைய கட்டாயத்துக்குள்ள நாம இருக்கிறோம். ஏன்னா காலங்கள் குறுகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் 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 கொஞ்சமா கிட்ட கிட்ட வந்துட்டோம். இன்னும் எப்போ இது கவிழ போகுதுங்கிறது தெரியாது. ஆனா அதுக்குள்ள 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 ஆயிடணும். அதுங்கிறது யாரு? அப்போ இந்த நேரம் முடிவதற்கு அதுக்குள்ள ஆயிடணும். அப்படி ஆக தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா நம்ம தான் பாக்கியவான். நம்மகிட்ட யாருமே வரமாட்டாங்க. மெயின் யமன் வரமாட்டான். அனல் அடிக்கும். என்ன அனல்? வடவை அனல் மெழ கெடுமும் மலக்கிழங்கு விடையும் திறந்து அமுதம் ஈந்த பெரு நிலையோரே. பூரண வண்ணப்பால அந்த வடவை அனல் நம்மகிட்ட குறையக்கூடாதுங்கிறாங்க தெய்வம். கோடியில் ஒரு பங்குதான் என் மீது வைத்திருக்கிறாய். உனக்கு உன் மனைவி குழந்தை மீதான பற்று இருக்கிறது. குழந்தை மீதுதான் பற்று இருக்கிறது. அண்டரண்டங்களை நல்கி நிற்கும் உன் ஆசானின் வலிமையுடைய எண்ணம் உன் மீது படாமல் இருக்க காரணம் உன் பற்று அவ்வளவும் அங்கிருப்பதுதான். ஏன் நமக்கு இது பெருசா நினைக்க வரலன்னா, எல்லாம் வெளியே வச்சுட்டுக்கிற, அதனாலதான் உன்னுடைய ஆசான் பேர்ல அழுத்தமான பற்ற வைக்கிறதுக்கு உனக்கு தெரியலங்கிறாங்க தெய்வம். உன் ஆசானின் வலிமையுடைய எண்ணம் உன் மீது படாமல் இருக்க காரணம் உன் பற்று அவ்வளவும் அங்கிருப்பதுதான். துளி அளவு கூட இங்கு ஆசான் மீது பற்றில்லை. ஈனமாக பற்றாமல் முழுமையாக உன் பற்றனைத்தும் இந்த மெய்தேர போதனாசிரியர் மேலிருந்தால் உன் ஆபத்து காலத்திற்கு ஜெயம் தானே வந்து உதவி நிற்கும். ஆசான் மேல நம்ம வைக்கிற அந்த பற்றுக்கு என்ன நடக்கும்? அந்த மரண தருவாயில ஜெயம்ங்கிறது யாருன்னா தெய்வம். ஜெயம் என்பது தெய்வம். ஏன்னா அவங்கதான் வெற்றியில இருக்கிறவங்க. நம்ம எல்லாம் அபஜயத்துல இருந்தவங்களையும் வெற்றி அடைய வைக்கிறாங்க. அப்ப ஜெயம் உதவி செய்தான். அப்ப ஜெயம் தானே வந்து உதவி நிற்கும். அப்ப நீங்க வந்தது ஜெயமடையவே அன்றி அபஜயம் அடைய அல்ல அப்படின்னு உத்தரவு இன்னொரு இடத்துல இருக்கு அந்த வாக்கியம். நீ என்கிட்ட வந்துட்டியா, உனக்கு ஜெயம்தான். இப்ப சொன்ன மாதிரி மந்திரம் வரல, நினைவுல தெய்வம் இல்லைன்னா ஐயோ என் மானம் போயிடுமே எப்படி நினைக்கிறாங்க பாருங்க தெய்வம். அப்படிங்கிறதுக்காக காப்பாத்துறாங்க. அது இன்னொரு வாக்கியத்துல இன்னும் அழகா தீர்த்து சொல்லிடுவாங்க. என் மானத்துக்காக நான் கொடுத்துருவேன், மண்மறைவு பண்ணதும் கக்கிரும். அது அந்த எச்சரிக்கையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் நமக்கு தெய்வம் அவ்வளவு பாடுபட நம்ம தெய்வத்தை ஏன் பாடு வைக்கணும்? அவங்க சொல்படி நடந்துட்டு குழந்தை மாதிரி இருந்துட்டாங்க. எடுகுழந்தை போல் இருந்தான்னு சொல்றாங்க. எடுகுழந்தை போல் இரு, உன்னை தூக்கி வாரி அணைச்சிக்குவா. மதிவாரி அணைத்ததும் என்றன் உடம்பு பொடிக்கிறதேன்னு இப்ப படிச்சாரு அவரு. இப்ப மதி வாரி அணைக்கணும்னு சொன்னா அந்த மதியோட மதியா நம்ம கலந்தாதானே. இரண்டரை கலக்க வந்தோர் ரெண்டனுக்கென்றே விதித்திருந்து எழுந்த பெருமான். அந்த பெருமானுடைய வாய்மைக்குள்ள நம்ம ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம். அப்ப ஜெயம் தானே வந்து உதவி நிற்கும். ஆசான் கபட நாடக சூத்திரதாரியாக இருப்பது உனக்கு நன்மை பயக்குவதற்காகவே. நிஜமான அன்பு ஆசானிடம் வை. மறைப்பு திவிலைக்கூட இல்லாமல், கள்ளம் திவிலைக்கூட இல்லாமல் எல்லாம் அவருக்குத்தான் என்றிருப்பாயாக. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சம்பவங்கள் நடக்கும். சிலதெல்லாம் நம்ம கைவிட்டு போற மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் வரலாம். அப்போ எது நடந்தாலும் தெய்வமே கதின்னு விட்டுறணும். நம்மளை விட்டு ஒண்ணு போகுது அப்படின்னா இழுத்து பிடிச்சோம்னா அது இன்னும் நம்மளையும் சேர்த்து இழுக்கும்.
போயிடுதுன்னா விட்டுடு. ஏன் அப்படின்னா அது கூட பின்னாடி போகாம நம்ம தெய்வத்துக்கிட்ட நின்றுடும். சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவத்தின் வாயிலாக தெய்வம் நமக்கு ஊட்டி ஊட்டி காட்டி காட்டி, காலையில கூட வாக்கியம் பேசிட்டு இருந்தோம். ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது? அப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னாக்கா, அப்ப தெய்வம் வந்து தன் நினைவு பக்கம் திருப்புறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு வாக்கியம், உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதும் பிறர் உன் மீது சிறிதென்று சினக்கச் செய்வதும் உன் நினைவு என் மீது இருப்பதற்காகத்தான். அப்போ நம்மளுடைய நினைவு செதறுதுங்கிறதுனால தெய்வம் என்ன பண்றாங்க, சுளீர்னு சாட்டில மாடு அடிக்கிறான்ல, அது மாதிரி நமக்கு ஒரு சவுக்கடி கொடுக்குறாங்க. நம்ம என்ன முடி மேஞ்சின்னு ஓடுதா, டக்குன்னு ஒரு அடி கொடுத்தோன்னு திரும்பி தெய்வத்துக்கிட்ட ஓடிடுறோம். ஐயோ தெய்வமே என்ன எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்ப சரணாகதி எங்க போகணும்னா தெய்வத்துக்கிட்ட தான் போகணும். அங்க போகலன்னு சொன்னாக்கா தப்பிக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியுது. அப்படி தெரிஞ்சும் கூட நம்ம நினைவு மாயையில மாட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். பிரச்சனை, தலைவலி, ஐயையோ நான் நிம்மதியா இருந்தேன்ப்பா, போச்சே, தெய்வம் தான் காப்பாத்தினாங்க. அப்ப தெரியும் தெய்வம் தான் நம்மளை காப்பாத்தி வச்சிருக்காங்க. எதுக்காக காப்பாத்தினாங்க? அவங்களுடைய சிந்தனையில நம்ம மறுபடியும் புதுப்பிச்சுக்கணும். அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி தவத்தை வாங்கி வச்சுக்கணும். நிஜமான அன்பு ஆசானிடம் வை. மறைப்பு திவிலை கூட இல்லாமல், கள்ளம் திவிலை கூட இல்லாமல், எல்லாம் அவருக்குத்தான் என்றிருப்பாயாக. ஒருவனுக்கு மரண பயம் என்னும் சவுக்கு எந்நாளும் அவன் மனக்கண் முன் நிற்க வேண்டும். அப்படி இல்லைன்னா தான் ஆட்டம் போடுறது. மரணம் வரல அப்படின்னும் போது ஆணவம் தலைக்கு ஏறிடும், ஆட்டம் போடும், மதிக்க தோணாது, கடைசியில தெய்வத்தை மறந்துடும். நான் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு ஆட்டம் போட வச்சு கடைசியில சிதைச்சு சின்ன பின்னப்படுத்துறது தான் மாயையினுடைய செயல். அப்போ இந்த செயல்னால நமக்கு மரணம் வருமே அப்படிங்கிற அச்சம் இருந்ததுன்னு சொன்னாக்கா அந்த செயலுக்குள்ள நாம போக மாட்டோம். அதுக்குதான் எழுதுனாங்க பாட்டு. என்ன பாட்டு? டக்குன்னு வரணும். கூறான குருவருளை கூர்ந்து போற்றி, குணமாமங் கரையாற்றி காலங்காற்றி, மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா, மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி, நேரான வைராக்கிய மணிக்கம்பத்தில் நீருக்கி கட்டி பார் நிலைத்தே நிற்கும் பேராதே பெரும் பெருவான் கடனி கொண்டாள் பேச்சற்றி மூச்சற்றி போவென்றூனே. இத நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருவனுக்கு மரண பயம் என்னும் சவுக்கு எந்நாளும் அவன் மனக்கண் முன் நிற்க வேண்டும். பாழான எண்ணத்தை தீர்த்துவிட்டு ஒரே அன்போடு ஆசானை பற்றிக்கொள். எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க பாருங்க. உன் மனைவி, மக்கள், தாய், தந்தை என்று இப்படி எல்லா சுற்றத்தின் மீதும் எவ்வளவு அன்பு வைத்திருப்பாய், அவ்வளவு அன்பும் ஒன்று திரண்டு உனக்கு மெய்ப்பொருள் தந்த குருபிரான் மீது செலுத்தி, இவர் எப்பேர் கொத்தவர் என்று ஆச்சரியம் பிறங்க நீ நினைப்பதும், அவரை அன்பு பொங்க நீ கொள்ளும் பிரீத்தியும், அந்த பேரின்ப ஆச்சரியமும் உனது மெய் ஆசானின் இரக்கத்தை தூண்டுகின்ற கோலாயிருக்கிறது. எவ்வளவு சத்தியமான ஒரு வாக்கியத்தை நம்ம கொடுக்குறாங்க. எங்க அப்பா, முடிச்சிருவேன், நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன், கை காமிக்காத. எங்க அப்பா அடக்காவதுக்கு முன்னாடி உலக சிந்தனையில ஆழ்ந்திருந்த கட்டம்
அப்போ அடிக்கடி அவரோட நம்ம பேசுறோமோ, ரொம்ப செல்லமா பேசுறது நான் ஒரு ஆள் தான். அதனால கொஞ்சம் உரிமையா பேசுவேன், திட்டுவேன். இப்படிலாம் இருக்கிற ஒரு நாள் என்ன பண்ண போற தெரியல. அப்புறம் ஒரு வாக்கியம் ஆரம்ப பிரச்சார படலத்துல தெய்வம் அந்த நம்பிக்கைக்காக தான் பேசுறாங்க, அந்த வாக்கியத்தை இறக்குறாங்க. அதான் அவருக்கு நான் படிச்சு காமிப்பேன். என்னை நீ நம்பு, கட்டாயம் நீங்கள் என்னை நம்புவீர்கள், நம்பியேதான் ஆக வேண்டும். ஏன் என்பீரேல், அது வேற வேற மாதிரி வரும். நான் புரிஞ்சுக்கிறது அப்படியே உங்கள்கிட்ட பேசுறேன். என்ன நீங்க ஏன் நம்ப போறீங்க? நம்பவே ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன் என்பீரேல், உங்களுடைய தாய், தந்தை, உற்றார், உறவினர், பெண்டு, பிள்ளை, ஆஸ்தி, பாஸ்தி இவை அனைத்தும் கைவிடப் போகிற புதுநாள் ஒன்று வரப்போகிறது. அப்போது என்னை நம்புவதற்கு இப்போது துரிதமாக வந்துவிடும் பிறப்பரேன்னு எழுதுவாங்க. இதுதான் எங்க தந்தையாருக்கு நான் சொல்லுவேன். இதை பாரு, எழுதி வச்சுக்கிறேன். நாங்கெல்லாம் இருந்து எங்களுக்கு ஒன்றும் செய்யல, அதை பண்ணல, இதை பண்ணல நீங்க நினைக்க வேண்டாம். புலிக்கு பிறந்ததுக்கு நகம் இல்லாமடா போன்னு தெய்வம் எழுதுறாங்க. அதை சொல்லியும் வச்சிருக்கிறாங்க. இந்த உலக சம்பத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நிம்மதியா தெய்வ நினைவுல இருங்க. அப்படி ஒண்ணுல இருந்தாலே எங்களுக்கு கோடி சம்பத்து நீங்க எனக்கு கொடுத்ததாக அர்த்தம் அப்படின்னு நாங்க பேசுவோம். அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அவருக்கு. அப்புறம் நான் போன உடனே அந்த வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவார். கட 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 கடன்னு. போதுமா, இது வாயளவில் இருக்கக்கூடாது, சிந்தனையில இருக்கணும். அப்ப தெய்வம் ஆட்கொண்டு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எதுக்காக எழுதுறாங்க? அந்த நம்பிக்கை தெய்வத்து மேல நமக்கு வரணும். நீ வச்சிருக்கிற அந்த தாய், தந்தை, பெண்டு, பிள்ளை, உற்றார், உறவினர், ஆஸ்தி, பாஸ்தி இது எதுவுமே செயலுக்கு வராம முடிஞ்சு போற ஒரு நாள் வரும்பொழுது தெய்வம் தான் கை கொடுப்பாங்க. நம்மளுக்கு கை கொடுப்பாங்கன்னா இந்த கையா கொடுப்பாங்க? கை எண்ணமாகிய கையை கொடுப்பாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எண்ணமாகிய கை யாருகிட்ட இருக்கணும்? அதனால்தான் கூட்டுறவுல போட்டிருக்கான் அப்படி சிந்தனம். ஒரு கையை புடிச்சுக்கிட்டு இருக்கிறது. தெய்வத்தோட கையுமோ நம்ம கையுமோ புடிச்சுக்கிட்டு இருக்கணும். என்னப்பா போயிடுச்சு, இது பேட்டரி இல்லையா? முடிக்க போறேன். அவர் கை காமிச்சிட்டு அதுல இருக்கு பாரு, அது அவ்வளவுதான், முடிய போகுது, அவ்வளவுதான். அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க நமக்கு? ஒருவனுக்கு மரணபயம் என்னும் சவுக்கு என்னாலும் அவன் மனக்கண் முன் நிற்க வேண்டும். பாழான எண்ணத்தை தீர்த்துவிட்டு ஒரே அன்போடு ஆசானை பற்றிக்கொள். உன் மனைவி, மக்கள், தாய், தந்தை என்று இப்படி எல்லா சுற்றத்தின் மீதும் எவ்வளவு அன்பு வைத்திருப்பாய், அவ்வளவு அன்பும் ஒன்று திரண்டு உனக்கு மெய்ப்பொருள் தந்த குருபிரான் மீது செலுத்தி இவர் எப்பேர் கொத்தவர் என்று ஆச்சரியம் பிறங்க நீ நினைப்பதும், அவரை அன்பு பொங்க நீ கொள்ளும் பிரீத்தியும், அந்த பேரின்ப ஆச்சரியமும் உனது மெய் ஆசானின் இரக்கத்தை தூண்டுகிற கோலாயிருக்கிறது. அவர் மீது கொள்ளும் அன்பு உன்னை பிரணவ நாட்டுக்கு ஏற்றிச் செல்லும் வாகனமாக மாறுகிறது. அந்த வாகனம் நமக்கு வரணுமா வேணாமா? நிச்சயம் வரணும். இதோ தங்கரதம் வந்திருக்கிறது, ஆண்டவங்க வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன், நமஸ்காரம் போனாரு எங்க அப்பா. வாக்கியம் போட இல்ல மான்மியம் போடாத வாக்கியம் போடுன்றாரு எங்க அண்ணன்ட்டு. வாக்கியம் போட்டோம்னா இந்த வாக்கியம் தான் வருது. இதோ ஆண்டவங்க வந்துட்டாங்க, தங்கரதம் வந்து விட்டது, போயிட்டு வரேன் நான், நமஸ்காரம். நமஸ்காரம் பண்ணாரு, கிளம்பிட்டார். சொன்னாங்க, நான் இல்லை. அப்போ வாகனம் வருங்கிறது எவ்வளவு சத்தியமான வார்த்தை. அப்ப அந்த வாகனம் எது? அவங்களேதான். தலைமையிலே சுமந்து வர பெருமான் உண்டு. நம்ம பாரத்தை அவங்க சுமக்குறாங்க. சொல்ற, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். எப்போ இழைக்கும்? எம பிடிக்கும் போது தான் மேலும் கீழே இழைக்கும். அப்போ அவங்க ஆறுதல் கொடுக்கும்போது சுவாசம், உற்ற சுவாசம் உள்ளடங்கும், பிச்சுக்கிட்டு வெளியே போயிடாது. 64 அங்குலம்
இறுதி மூச்சு அதை தான் அத்துறான். அதை வந்து மஸ்தான் சாஹிப் பாடுறாரு, சூட்ச கயிற்றினை பாருடா, அந்த கயிறு அறந்துறதுக்கு முன்னாடி நீ பிடிச்சுக்குவாத அப்படிங்கிறாரு. அது யாரு? நம்மை ஆண்டு கொண்ட ஆசான். அவங்க பேர்ல வைக்கிற அன்புதான் நம்மளை சிவமாக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம். உன் இக அறிவை மூடி அகமுகத்தில் கற்பிக்கும் எம் போதனைகளை கேட்க கேட்க உன் உள்ளம் பூரிக்க வேண்டும். உன் இக அறிவை மூடி அகமுகத்தில் கற்பிக்கும் எம் போதனைகளை கேட்க கேட்க உன் உள்ளம் பூரிக்க வேண்டும், மனம் கசிய வேண்டும். ஆசான் நூல்களை எவ்வளவு தழும்ப படிக்கிறாயோ அவ்வளவு எளிதில் மெய்ப்பொருளை அடை வாய் என்று நமது தெய்வம் அவர்கள் அந்த பாவ விமோச்சன திருமந்திரத்தின் பெருமையை இந்த வாக்கியத்தின் மூலமாக, ஆசானின் மீது நீ வைக்கும் யதார்த்தமான அன்பு ஒன்றே உன்னை அந்த பரமபதத்தில் சேர்க்கும் வாகனமாக வந்து நிற்கும் என்ற பேருண்மையை நமக்கு இன்று அருளியுள்ளார்கள். எனவே அந்த வாகனத்தில் பயணம் செய்யும் பேற்றினை நாம் எல்லோரும் பெறுவோமாக என்று கூறி, நம் தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பினை ஒழித்து வாழ்வோமாக என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.